இன்றைக்கி மணக்க நண்டு மசாலா ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நெஞ்சு சளி இருக்கவங்களுக்குலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா உடனடியாக வந்து குணமாகும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி வந்து தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி ஊற்றாமல் தேங்காய் போடாமல் ரொம்ப சிம்பிளாக பண்ணி காமிச்சிருக்கேங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்குங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போவே அப்படியே சோம்பு மணமாக இருக்கும் பொரியும் போதே. இப்போ வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சது அதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் வந்து சாட்டே பண்ணிக்கோங்க, அதோட ரா ஸ்மெல் போகிற மாதிரி. அதுக்கப்புறமா தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கணுங்க. அதுக்கப்புறமா மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக சாட்டே ஆகும், அதுக்காக தான். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு வச்சுட்டு நான் ஒரு 2-3 நிமிஷம் வைக்கிறேன் ஹை ஃப்ளேமில். அது இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். நல்லா வந்து கொஞ்சம் மசிஞ்சு வந்துருச்சு. நம்ம வந்து நிறைய தக்காளி சேர்த்துல, அதனால இந்த அளவுக்கு தான் வதங்கும். ஸோ இப்போ வந்து தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இவ்வளோதாங்க மசாலா. ஃபைனலாக கொஞ்சமாக வந்துட்டு மிளகுத்தூள் சேர்த்துவோம். ஸோ இதெல்லாம் நல்லா சாட்டே பண்ணிக்கங்க. இந்த மாதிரி மசாலாவோட பச்சை வாசனை போய் வெங்காயம் தக்காளியோடு நல்லா சேர்ந்து வரணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து நண்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் உப்பு போட்டு. அந்த நண்டை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலாலேயே அப்படியே ஒரு 1-2 நிமிஷம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து வணக்கிக்கலாம். பச்சை அந்த மாதிரி வணக்கும்போது நல்லா வந்து ஃப்ளேவர்ஸ் வந்து உள்ளே நல்லா இறங்கும். நம்ம வந்து தண்ணி எதுவும் சேர்த்தாமல் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாலேயே நண்டை போட்டு 1-2 நிமிஷம் வந்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி, இது வந்து சுடு தண்ணி தான் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை தண்ணியெலாம் ஆட் பண்ணக்கூடாது, ஒரு மாதிரி இருக்கும். ஸோ சுடு தண்ணி வச்சுருந்தேன், சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணியோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து தண்ணி வந்து எந்த அளவுக்கு வேணும்னா, நமக்கு வந்து நண்டு வந்து முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். நண்டு வந்து வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆகுங்க, அதுக்கு மேலே ஆகாது. நண்டோட சைஸ் பொறுத்து கொஞ்சம் டைம் மாறலாம். பட் இந்த சைஸ் நண்டு வந்து 10 நிமிஷமே வந்து போதும். ஸோ அப்பப்போ வந்து கலந்து மட்டும் விட்டுட்டு மூடி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு இல்லையா, அந்த தண்ணி வந்து நான் வேகிறதுக்காக தான் ஊற்றுனேன். இப்போ வந்து அந்த தண்ணி வேண்டாம், எனக்கு மசாலா மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி வந்துட்டு போயிடுங்க. இந்த மாதிரி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். ஃபைனலாக கொஞ்சமாக வந்துட்டு மல்லி இலை, மிளகுத்தூள், லெமன் ஜூஸ் வந்து ஆப்ஷனல் தான். பட் எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ½ லெமனோட ஜூஸு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆயிருங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். உள்ள வரைக்குமே நம்ம அந்த ஃப்ளஷ் வரைக்குமே வந்து ஃப்ளேவர்ஸ் இறங்கி நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெஞ்சு சளி இருக்கவங்களாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா உடனே வந்து க்யூர் ஆகும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து லஞ்சு சர்வ் பண்ண போகிறேன். நான் வந்து வடித்த சாதம், அதுக்கப்புறம் வந்து நண்டு மசாலா, அதுக்கப்புறம் வந்துட்டு நெத்திலி ஃப்ரை. நெத்திலி பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியான நெத்திலி ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து இறால் வறுவல், நண்டு ரசம். இதெல்லாம் தாங்க இன்றைக்கி லஞ்ச் மெனு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் வந்து நான் ஆல்ரெடி வந்து நண்டு ரசமும் ப்ரான் 65ம் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ நாளைக்கு வந்து நெத்திலி ஃப்ரை வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், பை பாய், டேக் கேர்.